ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க நம்ம செய்யலாம். உங்ககிட்ட ஸ்டிக்கு இல்லைன்னா இந்த மாதிரி புதுசாக விளக்கம் மாறி வாங்கினீங்கன்னா அதிலிருந்து 2 குச்சியை உருவி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து மாவு வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டேன்னு ஃபுல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துருக்கேன், அப்புறம் சில்லி பவுடர், ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அப்புறமா வந்து சில்லி பவுடர், அப்புறம் டேஸ்ட் மசாலா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் கலர் பொடி சேர்த்துருக்கனால எனக்கு கொஞ்சம் ஆரஞ்சு திக்காக வருது. கலர் பொடி சேர்த்தாலும் எனக்கு தெரியல. ஸோ உங்கள் பால் நல்லா கட்டியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜ் கன்சன் இதில் வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வாங்க பொட்டேட்டோ வந்து இந்த ஒரு சைடில் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த சைட்டில் வேணுமோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மாவு நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை எடுத்து உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கேப்பிங்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து 3 இதுக்கு வந்து பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் 3 எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் போட்டு பரட்டி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட இது நான் வந்து சொல்ல போகிறேன். அது லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான். ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை தான் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வந்து இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். வர்ஷிகா பாப்பா பாருங்க, நல்லா மூஞ்சில கறி பூசிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கள் சித்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது எக் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணி எடுத்துருக்கோம் ஆயில். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். ஸோ வந்து உள்ளே ஒன்றை போட்டாச்சு. இன்னும் ஒன்றை மட்டும் போட்டு விட்டோம்னா இப்படி நல்லா 2 நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதில் பபிள்ஸாக அடங்கிடும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ வாங்க நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ நம்ம வந்து பரட்டி போட்டுருக்கோம். எப்படி நல்லா ஒரு ப்ரௌனிஷாக மாறிடுச்சுன்னு பாருங்கள். நல்லா இதில் வெந்து பபிள்ஸ்லாம் அடங்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த எக் ரைஸோட வீடியோ நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு. ஒருத்தவங்க வந்து வர்ஷிகா பாப்பா வந்து ஒரு குதிரையில் ஆடுற மாதிரி வந்து இதில் போட்டிருந்தோம். அதில் வந்து இந்த குதிரை எங்கே வாங்கினீங்க, எங்கேயுமே தேடி வந்து இந்த குதிரை கிடைக்கல அப்படின்னீங்க. அது வந்து எங்கள் சொந்தக்காரங்க வந்து மரக்கழுத கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் வந்து வாங்கணும். ஸோ அந்த குதிரை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது பாருங்கள், நல்லா ஒரு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸ்மெல்லாம் நல்லா வீடவே தூக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த குதிரை பொம்மையை பற்றி சொன்னது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் அந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.